வணக்கம் டோலாஸ் அண்ட் டோலிஸ், வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். ஒரு வழக்கமான கதையை வழக்கமான மேக்கிங்கில் வழக்கமான திரைக்கதையில் எடுக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்தையே வெறுக்கிற ஒரு டேரக்டர்னா நம்ம ஆதிக் அவர்களை சொல்லலாம். அவர் எடுத்த படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி என்னமோ பழசாக தான் இருக்கும், ஆனால் அதை காட்டுற விதம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த குட் பை டக்லி படத்தையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சிருக்காராம். இன்னுமே இந்த படத்தோட ரிலீஸ்க்கு 45 நாட்கள் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் பேங்கிங்காக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய அப்டேட்ஸ் கொடுக்கலனாலும் சின்ன சின்ன அப்டேட்ஸாக சட்டிலாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம த்ரிஷா அவர்கள் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு விட்டுருந்தாங்க. ஏன்னா த்ரிஷா இருக்கிறது சின்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி படம் வரதுக்கு முன்னாடிலாம் த்ரிஷா இந்த படத்தில் இருக்காங்களா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலே இப்போ வேற லெவல் அப்படின்ற மாதிரி பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க தொடர்ந்து நம்ம இயக்கி கூட இன்னொரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்தோம்னா, அட என்னடா அது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஒரு போரிங்கான ஃபீல் தான் வந்தது. டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்குமே இந்த ஒரு அப்டேட் விட்டால் ஃபேன்ஸ் பெருசாக எக்ஸைட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனாலேயே வர பிப்ரவரி 28 குட் பை டக்லி படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. இந்த சாங் ஒரு பயங்கரமான குத்து சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் மூவி ட்ரெக்கர்ஸ் எல்லாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை என்னன்னு தெரியல, பட் அது கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம குட் பை டக்லி படத்திலிருந்து ரிலீஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி அவர்களோட வாய்ஸில் வரப்போகுதா. எப்படி வேட்டையின் படத்தில் மலேசிய வாசுதேவன் அவரோட வாய்ஸை ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ, அதே ஏஐ யூஸ் பண்ணி தான் நம்ம எஸ்பிபியோட வாய்ஸை ரீக்ரியேட் பண்ண போகிறாங்களா. ஆனால் இந்த சாங்கு தீனா படத்தில் வர பத்தி குச்சி பத்தி கதரா சாங் மாதிரி ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு மேட்ரு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலினாலுமே நிறைய நம்ப தகுந்த மூவி ட்ராக்கர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச நியூஸ் அப்படின்றதுனால ஓரளவுக்கு நம்பலாம் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் பிப்ரவரி 28 ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.